ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுவாபுரி முருகன் கோயில் காலையில் மதியமாக கிளம்பினோம் 1:30 மணிக்கு. நாங்கள் கோவில் எங்கே இருக்குது வழி தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறீங்களான்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளோ லாங்காக இருக்குது. நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். சிறுவாபுரி முருகனை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு தரிசனம் கிடைக்கல. எனக்கு ஒரு பூக்காரர் தான் சொன்னார், ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துக்கு போங்க, ஒரு டைம் ஆகுதுன்னு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த முருகரை தரிசனம் பண்ண ரொம்ப நாளாக நாங்கள் போர்டு பாருங்கள், அது ரொம்ப நாளாகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது. சரி, அந்த பூக்காரர் 6 தடவை போனால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இன்றைக்கி தான் ஏதோ முருகரை பார்க்கணுன்ற தைரியத்தில் வர, சாமியை தரிசனம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைச்சிதுன்னா இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் கடைசியாக. அப்படியே என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்ட நெருங்கிட்டோன்னு சொன்னாங்க. ஆலயத்தை நெருங்கிட்டோம் நாங்கள். ரொம்ப கூட்டமாக இருக்குது சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அங்கேருந்து கோவிலுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம செங்கல்பட்டுலேருந்து சிறுவாபுரிக்கு வர்றதுக்கு. இந்த இடத்துலேருந்து காரு அலோடு கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ஸு அல்லது ஆட்டோ, 2 வீலர் தான் அலௌடு. எங்களுக்கு இதை நான் பார்த்துட்டு தான் சரி ஆட்டோ வச்சுட்டு வந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்தே ஆட்டோவில் வந்ததுனால 3 மணி நேரத்தில் வந்துட்டோம். பஸ்ஸுக்கு நீங்கள் வரணுன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரெடின்ஸ் பஸ் ஏறிடுங்க. அங்கேருந்து நீங்கள் லோக்கல் பஸ் ஏறி ஆகணும். என்ட்ரன்ஸு கிட்ட வந்துட்டோம். வயலாக தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம பப்ளிக் போகணுன்னாக்கா 2 வீலர் அல்லது ஆட்டோவில் தான் போகணும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் அலோட் பண்ணுறாங்க. நம்மளோட கார்லாம் அலோடு கிடையாது. இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ சக்தி வாய்ந்த சிறுவாபுரி முருகன் ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். இது சின்ன கிராமம்தான், ஆனால் இந்த ஆலயத்தால் இந்த ஊர் ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்கு. கேட்ட வரம் அருளும் சிறுவாபுரி முருகனை நீங்களும் தரிசனம் பண்ணணுன்னா செங்கல்பட்டு வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிடுங்க. பஸ்ஸில் வரவங்களுக்கு ரூட்டு. அங்கேருந்து நீங்கள் ரெடின்ஸ் பஸ் பிடிச்சி வாங்க. ஓகே, ஆலயத்தை நெருங்கிட்டோம். ஆலயத்துக்கு வரவங்க கட்டைப்பை எடுத்துன்னு வாங்க. மார்க்கெட் நிறைய இருக்குது. இரு தள்ளு, எல்லாரையும் ஒன்று சும்மாரு. நீங்களாம் பசங்க பேச்சை கேட்பீங்களா? பசங்க நம்ம பேச்சை கேட்கணுமான்னு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே திட்டு வாங்கிட்டு தான் எடுக்கிறேன். எனக்கு ஒரு கமெண்ட் லைக் போடுங்க.